the Visakhapatnam-Chennai corridor can come down to Thoothukudi, which is an offer I had made even in the Global Investors Meet, which the Chief Minister greatly appreciated and sought our help. And also extending it further westwards till Kolachal, so that Tamil Nadu's corridors get better connected. I've also requested her to appoint an officer who can take care of export industries, export-oriented industries in Tamil Nadu and their requirements, so that we are able to help out in improving newer markets for those exporters who are located in. Is the BJP and ADMK coming together? Is the BJP and ADMK coming together? Well, we work together with all states, so we will work together with Tamil Nadu. Ma'am, do you think that on GST also you will be able to convince Madam? Well, I have not broached the GST matter with the Honorable Chief Minister. I only spoke to her about commerce and industry related matters. So I hope even on GST we will have them support. Tamil Nadu விசாகப்பட்டினம்லிருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய ஃப்ரைட் காரிடார், அதாவது சரக்கு நகர்வது சுலபமாக நடக்கணுன்றதுனால விசாகப்பட்டினம்லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் காரிடாரை சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வந்திருந்த போதே சொல்லியிருந்தேன். அதை ஞாபகப்படுத்தினப்போ முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே அதை வரவேற்றாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் அனுப்புகிறோம், டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு வேணுங்கிற முயற்சி பண்ணுங்கள், உடனே செட்டப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. அதோடு இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து கொளச்சல், இப்போ கொளச்சல் மைனர் போர்ட்டாக இருக்கிற கொளச்சலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதை ஏற்றுக்கிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒத்துட்ருக்கிறதுனால அதே தூத்துக்குடியிலேருந்து கொளச்சல் வரைக்கும் இந்த ஃப்ரைட் காரிடாரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொன்னப்போ அவங்களும் அது ரொம்ப வரவேற்று அந்த அந்த எக்ஸ்டென்ஷனையும் கூட தயவு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சென்னையிலேருந்து தூத்துக்குடி காரிடாரை நம்ம குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் சொன்னதை கூட முதலமைச்சர் அவங்களுடைய கோரிக்கையில் லிஸ்ட் ஆஃப் 25 ஏதோ கோரிக்கை வச்சுருக்காங்க 29ல், அது கூட இருக்குன்றதை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி பில்லை கொண்டு வருதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கு. இது குறித்து இன்னைக்கு தமிழக முதல்வருடன் ஏதாவது நீங்கள் ஆலோசனை? நான் ஜிஎஸ்டி பில்லை பற்றி அவங்க கிட்ட பேசலை. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படியா இருந்தாலும் எல்லா கட்சிகளோடையும் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க, எல்லா கட்சியோட நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் கல்கட்டாவில் நடந்துச்சு. அவரும் சீஃப் மினிஸ்டரோட மீட் பண்ணி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். But do you think that ADMK will support GST? See, the GST, I didn't refer the matter of GST with the chief minister. However, I know today the finance minister of India is in Calcutta talking with the GST council called by the GST council's chairman. And as it is, he has said in several forums that he will contact every political party to seek their support for the GST, and I'm sure ADMK and the Chief Minister of Tamil Nadu will also be contacted by the Finance Minister. மோடியை பார்த்ததுனால இப்போ நீங்களும் போய் பார்த்தீங்க, இதனால வந்து அரசியல் ரீதியாக அதிமுகவும் பாஜகவுக்கும் நெருங்கி வரதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? ஏன்னா மாநிலங்களவையிலும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இது நம்ம ஒரு கூட்டணிக்கான ஒரு முன்னோட்டம்னு இந்த சந்திப்பை நாங்கள் எடுத்துக்கலாமா? நாங்கள் எல்லா கட்சிகளோடும் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்துக்கோசம் ஒத்துழைக்க தயாராக இருக்கும். அந்த ரீதியில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பேசியிருக்கிறோம். தேங்க்யூ.